கேன்சர்னால் என்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன சொசைட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே வெறும் 50 பேர் தான் இருக்காங்க. அந்த 50 பேர் கண்காணிக்கிறதுக்கு ஒரு போலீஸ்காரர் இருக்கார். அவர் பல வருஷமாக அந்த தெரு வழியாக போயிட்டு வர்றாரு. எல்லாரையும் அவருக்கு தெரியும், முகம் முற்பட எல்லாரையும் தெரியும். ஸோ இவங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நார்மலாக அப்படியே ரோந்து பண்ணிட்டு போகிறாரு. அப்போது இன்னொரு சொசைட்டிலேருந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் வர்றார். ஸோ வீட்டில் இருக்கிறவரோட சொந்தக்காரர் ஒருத்தர் வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அவர் பார்க்குறதுக்கு அந்த வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கார். ஸோ போலீஸ்காரர் நினச்சிக்குவார், ஓ இவர் அந்த வீட்டுக்காரங்க தான் போல், நம்ம நேற்று பார்த்தோமே அவரே தான் நினச்சிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. பட் இவர் வந்தவர் ரொம்ப கொலை இந்த மாதிரி பண்ணுற ஒருத்தர்னு வச்சுக்கோங்க. அவர் இந்த இடத்துல நம்மளை போலீஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே ஒளிஞ்சு இருந்துட்டு பல க்ரைம் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பார். என்ன ஆகுதுன்னா, க்ரைம் நடந்துகிட்டே இருக்கும். பட்டு இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரருக்கு தெரியாது. ஏன்னா அவர் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க தானே, யாரும் பண்ண மாட்டாங்கன்னு விட்டுருவார். இது தெரிஞ்சவொடனே இந்த வெளியிலேருந்து வந்தார் பாருங்க, அவர் இன்னும் ஒரு 2-3 வீட்டில் இருக்கவங்க அவரை மாதிரியே இருக்கிறவங்கள 2-3 பேரை கூப்பிட்டு இந்த ஏரியாவிலேருந்து கொலை பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மாட்டிக்க மாட்டோம், க்ரைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் ஒரு 2-3 பேர் கூப்பிட்டு வருவாங்க. அந்த 2-3 பேர் இன்னும் ஒரு 2-3 பேர் கூப்பிட்டு வருவாங்க. கடைசியில் என்ன ஆகும், அந்த சொசைட்டி ஃபுல்லாக க்ரைம் பண்ணுற ஒரு சொசைட்டி ஆகிடும். அப்போ அந்த 50 பேர் இந்த சொசைட்டியில் 40 பேர் க்ரைம் பண்ணுவாங்க. அந்த 40 பேரை இந்த ஒரு போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த போலீஸை அவர் பவர்லெஸ் ஆனதுக்கப்புறம் இந்த 40 பேர் இன்னொரு சொசைட்டியை போயிட்டு அதே மாதிரி பண்ணுவாங்க. இதே கான்செப்ட் தான் கேன்சர்லேயும் நடக்கிறது. கேன்சர் செல்லுங்கிறது ஒரு நார்மல் செல் மாதிரியே நம்ம உடம்புக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்கும். அப்போ நம்ம உடம்புல இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இந்த போலீஸ்காரர் மாதிரி. அது டெய்லி ஒரு ரோந்து பணியில் போயிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு கெட்ட செல் மாதிரி இருக்கா, அது உடனே அழிச்சிடும். பட் இந்த கேன்சர் செல்லுங்கிறது கெட்ட செல் மாதிரி தெரியாமல் நார்மல் செல் மாதிரி ஏமாற்றி அது நாளடைவில் 1-2 ஆகும், 2-10 ஆகும், 10-100 ஆகும், அந்த மாதிரி வளர்ந்துட்டு போகும். ஸோ இதுதான் நம்ம கேன்சருங்கிறத சிம்பிளாக சொல்கிறது. எப்படி இதை நம்ம சரி பண்ணலான்னு யோசிச்சிங்கன்னா, அதே சொசைட்டிக்கே திருப்பி வரேன். ஸோ அந்த சொசைட்டியில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறோடனே அந்த போலீஸ்காரர் சும்மா இருக்காமல் என்ன பண்ணணும், பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு சொசைட்டி இந்த மாதிரி ஆச்சு, எனக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆளுங்க வருவாங்க. அந்த ஃபோர்ஸ் பத்தலையா இன்னும் 2 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வருவாங்க. அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியலையா, ஆர்மியை கூப்பிடுவாங்க. அப்போ தான் அந்த க்ரைமை நம்ம ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அழிக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம உடம்பால் பண்ண முடியாத சரி பண்ணுறதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. கீமோதெரப்பி, சர்ஜரி, ரேடியேஷன், இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது. ஸோ எந்தெந்த நிலைமையில் இருக்கோ, அந்தந்த ஸ்டேஜில் இருக்கோ, எவ்வளோ உள்ள பாதிப்பு இருக்கோ அவ்வளோ ஈஸியாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியறதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஜாஸ்தி இருக்கிறப்போ ஜாஸ்தி ஃபோர்ஸ் கொண்டு வரணும், கம்மியாக இருக்கும்போது கம்மி ஃபோர்ஸே இருக்கிறது போதும். இதுதான் கேன்சர் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்கிற கான்செப்ட். ஸோ இது உங்களுக்கு இப்போ கேன்சர்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.